உலக அறிவாளிகளே வணக்கம். தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். அதிமுக பாஜக கூட்டணி இல்லை. பழனிசாமி சொல்கிறார் இனிமேல் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, பாஜகவுடன் கூட்டணியே இல்லை, தமிழகத்து சிறுபான்மையினர் தலைவராக ஆகலாம் என்ற ஒரு கருத்துடன் உலா வருகிறார். ஆனால் இன்று வரை அவர் கூட்டணியில் சேர யாரும் முன் வரவில்லை. ஏதோ 1-2 லெட்டர் பேடோடு வந்து சந்திக்கிறார்கள் என்ற தகவல் தான். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். டெல்லியில் இருந்து பாஜக சார்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் 22-17 தொடர்ந்து பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்கிறது. பழனிசாமியின் தலைமையில் இருக்கிற அதிமுக பாஜகவுடன் உறவுலாம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் நீங்க நம்பினாலும் நான் நம்ப தயாரா இல்லை. அவங்க ஒரு தனி டார்கெட்ல போயிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு பேச்சுவார்த்தை முடிந்ததா இல்லை தொடர்கிறதா என்ற ஒரு தகவல், அந்த தகவலை அப்படியே உங்களிடம் கொடுக்கிறேன். பாஜக 17 அதிமுக 22 என்ற பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிவடைந்து உள்ளது என்பது ஒரு தகவல். கூட்டணியை ஏப்ரல் மார்ச் மாதத்தில் அறிவிக்கலாம் என்ற ஒரு தகவல். பாஜக கூட்டணியில் திரு ஏசி சண்முகம், டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து விலகி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பார் என்ற நம்பிக்கையில் அவர் மகன் அதிமுக சம்பந்தம் கிடையாது, அவர் தாமரை சின்னத்தில் நிற்பதாக ஒரு தகவல். திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், திருமாறன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்கெல்லாம் தற்போதைய சூழ்நிலை வரைக்கும் அண்ணாமலை தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள். 22-17 என்ற கூட்டணி டீலிங் கிட்டத்தட்ட போய்கொண்டு இருப்பதாகவே நமக்கு ஒரு தகவல். முடிவுக்கு வரும் மார்ச் மாதத்தில் முடிவுக்கு வந்தாலும் வரலாம். ஏன்னா இன்று வரை அதிமுக சார்பாக எந்த ஒரு கட்சியுமே இல்லை. சிறுபான்மையின் தலைவன் என்று சொல்லிக் கொண்டு அந்த பக்கம் பேசிக்கொண்டும் இருக்கிறார், இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடனும் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதுதான் பழனிசாமியின் நிலை. அவரிடம் இருப்பதோ 12% வாக்குத்தான். 26 பார்த்து கொள்ளலாம் என்ற நிலையில் அவர் இருக்கிறார். 26 வரை கூட்டணி தொடராமல் இருந்தால் அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்பது மிக வேடிக்கையான ஒரு விஷயம்தான். 17-22 பாரதிய ஜனதா வெறும் 7 தொகுதியில் மட்டுமே போட்டியிடுகிறார்கள். மீதும் உள்ள 10 தொகுதிகளை தனது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். 10+7 17 தொகுதிகளிலும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். 22 அதிமுக என்ற நிலை பேச்சுவார்த்தை போய்கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பக்கம் சிறுபான்மையினரும் வருகிறார்கள், இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா வருகிறார்கள். எந்த கட்சி எந்த கூட்டணி என்பது மார்ச் மாதத்தில் முடிவாகும். மோடி சென்னை வரும்போது பழனிசாமியை சந்திப்பாரா அல்லது பழனிசாமி மோடியை சந்திப்பாரா என்ற நிலையில் தான் உள்ளது. கிட்டத்தட்ட இருவரும் கூட்டணி நெருங்கிவிட்டது என்ற ஒரு தகவலை, நமக்கு கிடைத்த தகவலை நாம் உங்களிடம் சமர்ப்பிக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.